ஒரு விவசாயி ஒரு குதிரையை வாங்கிட்டு வந்தானா. ஊர் மக்கள் எல்லாரும் நீ அதிர்ஷ்டசாலி, குதிரையெல்லாம் வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. 2-3 நாள் கழிச்சு அந்த குதிரை காணாம போச்சா. அப்போ அந்த ஊர்வாசிகள் நீ துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். திரும்பவும் அந்த குதிரை 2-3 நாள் கழிச்சு 2 குதிரையோட வந்துச்சா. ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னாங்களாம் நீ அதிர்ஷ்டசாலி, இன்னும் 2 குதிரை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த விவசாயியோட பையன் குதிரையில போய்கிட்டு இருக்கிறப்போ குதிரையோட கீழே விழுந்து கால் உடைஞ்சிடுது. அந்த பையனோட கால் உடைஞ்சிடுது. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2-3 நாள்ல போருக்கு அழைப்பு வரும். அந்த பையனோட கால் உடைஞ்சிருக்கிறதுனால அவனால போக முடியல, போருக்கு போக முடியல. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த விவசாயியை பார்த்து நீ உண்மையாவே அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு. ஆனா இந்த விவசாயியோட மனநிலை எப்பவும் ஒண்ணு மாதிரி தான் இருந்துச்சு, சாதாரணமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இவரு நல்லாவே விளங்கிட்டாரு. இன்றைய நாளை போல் நாளைய நாள் இல்லை, நாளைய நாளை போல் நாளை மறுதினம் இல்லை, எல்லாம் நன்மைக்குங்கிறத புரிஞ்சு வச்சிருந்தாரு. எந்த டைமுமே ஓவரா ரியாக்ட் பண்ணல. ஒன்னு கிடைக்கிறத வச்சு அவன் லக்கின்னு முடிவு பண்ண முடியாது, அவன் ஒன்னு இழக்கிறத வச்சு அன்லக்கின்னு முடிவு பண்ண முடியாது. அவரவர் நேரம் வரும்போது அவரவர் அதிர்ஷ்டமாக திரியலாம்.